விடியும் வரை சின்னத்தம்பி கிராமத்தின் ஒரு மூலையில் ஓடிச் சென்ற கால்வாயின் பக்கத்தில் ஒரு சிறிய குடிசை இருந்தது. அங்கே மாரியம்மாள் மற்றும் அவரது மகள் மீனா வசித்து வந்தனர். மாரியம்மாள் காலையில் எழுந்ததும் கால்வாய் நீரை முகத்தில் தெளித்துக் கொள்வார். அந்த நீரின் குளிர்ச்சியே அவரது நாளை தொடங்க உதவும். மீனா பள்ளிக்கு செல்லும் முன் தாயின் கையால் வடித்த சுடுசோற்றை சாப்பிட்டுவிட்டு பையை தூக்கி கொண்டு ஓடுவாள். ஆனால் ஒரு நாள் கால்வாயில் நீர் வற்றிவிட்டது. மாரியம்மாள் முகம் வாடினாள். இந்த வருடம் மழை இல்லை, வயல்கள் வெடித்து போய்விட்டன என்று அயலாரிடம் புலம்பினாள். மீனாவின் பள்ளி செலவுக்கும் 2 வேளையும் சோறு வைக்கவும் பணமில்லை. கிராமத்தில் பலரும் நகரத்துக்கு வேலை தேடி போனார்கள். மாரியம்மாவும் மீனாவை அழைத்து கொண்டு நகரம் வந்தார். நகரத்தின் இரைச்சல் மீனாவுக்கு பிடிக்கவில்லை. அம்மா, இங்கே மரங்கள் கூட பேசுகின்றதா என்று கேட்டாள். மாரியம்மாள் சிரித்தார். இல்லை மகளே, இது காருகளின் சத்தம் என்றார். அவர்கள் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்தனர். மாரியம்மாள் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாள். மீனாவை பள்ளியில் சேர்த்தார்கள். ஆனால் நகர வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை. மாரியம்மாள் எப்பொழுதும் கிராமத்தை நினைத்து கொண்டு இருப்பார். ஒரு மாலை மீனா கண்ணீர் விட்டு கொண்டு வந்தாள். அம்மா, நான் இங்கே படிக்க முடியவில்லை, எல்லோரும் என்னை கிராமத்து பெண் என்று கேலி செய்கின்றார்கள் என்று சொன்னாள். மாரியம்மாள் மனம் வெடித்து போனாள். அன்று இரவு அவர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். கிராமத்திற்கு திரும்புவது. மாரியம்மாள் சேமித்த சிறு பணத்தை கொண்டு சின்னத்தம்பி கிராமத்துக்கு பயணமானார்கள். வழியில் மழை தொடங்கியது. கிராமத்தை அடைந்த பொழுது கால்வாயில் நீர் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. வயல்களின் பசுமை திரும்பி இருந்தது. மாரியம்மாள் கண்களில் நீர் ததும்பியது. மகளே, நாம் நம் வீட்டுக்கு வந்துட்டோம் என்றார். மீனா மகிழ்ச்சியில் குதித்தாள். மலையின் மனம், பறவைகளின் கீச்சிடும் சத்தம், தாயின் கைசோறு, அவர்களின் வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. சில நேரங்களில் நாம் தேடுவது எங்கோ தொலைவில் இல்லை. வீடு என்பது இடமல்ல, மனதின் அமைதிதான். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.